குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். இந்த மைண்ட் ரெனியூவல் மெசேஜ் மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச்லேருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தும் வருது. நிச்சயமாக இதை ஏன் கேட்கணுன்னா, உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்கள் இப்போ என்ன ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ எல்லா பிரச்சனைகளும் அதை ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோன்னா, இப்போ இந்த பிரச்சனைக்கு எதனா முடிவு சொல்லுங்கள் சார் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைக்கிறீங்க. அந்த முடிவு தான் நம்ம பேசிகிட்ருக்குறோம். இதெல்லாம் நீங்கள் செய்ய செய்ய உங்கள் பிரச்சனைக்கு முடிவு வந்துடும். ஏன்னா நம்ம பல வருடங்கள், பல காலங்கள், பல நாட்கள் செய்ததோட ரிசல்ட்டு தான், ஆக்டிவிட்டியோட ரிசல்ட்டு தான் இந்த ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் ஒரே நிமிஷத்தில் மந்திரம் போட்டு மாற்றுங்கன்னு முடியாது. அதை எப்படி மாற்றணுமோ அது கடவுளுக்கு தெரியும், அழகாக மாற்றுவார். நீங்கள் நம்பிக்கையோட கடவுள்கிட்ட அதை கொடுக்கணும். அதுக்காக நம்ம கூப்பிட்றோம். நாங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோம், நாங்கள்லாம் கொடுக்க மாட்டோம், நீங்கள் உடனே என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த மேஜிக்லாம் நம்ம பண்ண முடியாது. அதனால தான் இந்த மைண்ட் ரெனியூவல்னு சொல்கிறோம். இந்த உங்கள் இதயத்தில் போட்டுட்டு உங்கள் மனசில் போட்டுட்டு மூவ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அதுக்கு தான் வாரத்தில் ஒரு நாள் மீட் பண்ணணும்னு சொல்கிறது. அதனால் இந்த வாரம் எப்போ மீட் பண்ண போகிறீங்க, டேட் அண்ட் டைம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கூப்பிட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். என்ன காரணம்னா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். நாங்களும் எங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நான் உங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி மற்றவங்க சொல்கிறதும் கட் பண்ணி நான் நிச்சயமாக ஆல்ரெடி சொன்னவங்க டைமில் உங்களுக்கு டைம் கொடுக்க முடியாமல் நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா அது எது கொடுக்க முடியுன்றதை சொல்லி உங்களுக்கு ஃபைனலைஸ் பண்ணி நான் ஃபிக்ஸ் பண்ணணும். அதனால் உங்கள் டைமும் உங்கள் டேட்டும் தயவுசெய்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இந்த வாரத்துக்கானது கொடுங்க. அப்படியே ஒரு வாரமும் கொடுங்க, வந்து கேளுங்க, வந்து பேசிட்டு போங்க, கவுன்சிலிங் எடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் பிரச்சனை கம்ப்ளீட்டாக தந்துடும். உங்கள் பிரச்சனை இப்போதைய பிரச்சனை தீர்றது இல்லை, ஃப்யூச்சர்லேயும் எதுவுமே வராமல் சந்தோஷமாக சமாதானமாக வாழ்வீங்க. இப்போ இதெல்லாம் செய்யாமல் உங்களுக்கு விடுதலை கிடைக்கணும்னா கிடைக்காதுங்க. நீங்கள் எங்கே வேணால் எந்த சாமியார்கிட்ட வேணால் போங்க, எங்கே வேணால் போங்க. நான் சொல்கிறேனே, என்ன வேணால் கைங்கரியம் இது பண்ணுங்கள், என்ன வேணால். ஓகே, இது என்ன சொல்லுவாங்க, நிறைய சடங்கு செய்ய சொல்லுவாங்கல்ல, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, எல்லாம் செய்யுங்க, போய் செய்யுங்க, வேணாம்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் நிச்சயமாக கடவுள்கிட்டேருந்து பெரிய நிம்மதி கிடைக்கணும்னா, சந்தோஷம் கிடைக்கணும்னா இதை செய்யுங்க. அவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும். அது உங்கள் இஷ்டம். அதனால் இந்த வாரம் இந்த டேட்டு டைமு நிச்சயமாக கூப்பிட்டு சொல்லுங்கள், ஃபைனலைஸ் பண்ணி வைங்க இந்த வாரத்துக்கு. ரைட்டுங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஒரு விஷயம் நம்ம தெரிந்து கொள்ளாதது என்னென்றால், உங்கள் மனதுக்கு நீங்கள் எவ்வளோ தான் ப்ரெஷர் கொடுக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஆக்சுவலாக விநாயகர், விக்னேஸ்வர் இந்த உலகத்துக்கு பிள்ளையார் எதுக்கு வந்தார் அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்க. எதுக்கு தலையை கொடுக்கப்பட்டது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தலையில் எடுத்துக்கொண்டு தான் அவர் தலையை கொடுத்தார். அதனால் உங்கள் எல்லா பிரச்சனையும் மேற்கொள்ள சக்தியும் பலமும் வாய்ந்தவர் தான். அதனால்தான் முழு முதற் கடவுள் தான் அவரை சொல்கிறாங்க. அவரால் செய்ய முடியாதது எதுவுமே கிடையாது. அவர் உங்களுடைய எல்லா பாரத்தையும் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் தயாராகிறது தான் முக்கியம். அதனால் ஒரு செயலை செய்யும்போது இன்றைக்கு நீங்கள் செய்கிறீங்கன்னா இன்றைக்கி செயலை மட்டும் செய்யுங்க. நாளைக்கு, நேற்று இதெல்லாம் யோசிக்காதீங்க. இது ஃபுல்லாகவே அவர்கிட்ட கொடுங்க. விநாயகர்கிட்ட அது கொடுக்கறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இதெல்லாம் செய்யாமல், சார் நான் சாமி கும்பிட்றேன், நான் கோயிலுக்கு போகிறேன், நான் எல்லாம் பண்ணுறேன், எதுக்காக சார் நான் இதை கேட்கணும் அப்படின்னா கேட்காதீங்க. உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசம் வரணும், உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடாது, உங்கள் பிள்ளைங்கள்லாம் காப்பாற்றப்படணும், ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும்னா இதை கேளுங்க. ஓகேங்களா? அதனால் நாளைக்கு, நேற்று இதெல்லாம் விட்டுருங்க. இன்றைக்கி என்ன செய்யணும்னு கடவுளை கேளுங்க. காலையில் பிரார்த்தனை பண்ணுங்கள், கடவுளே இன்றைக்கி நான் என்னென்ன செய்யணும்னு சொல்லிக் கொடுங்க கடவுளே, இன்றைக்கி நான் செய்கிறேன், அவ்வளோதான். அப்புறம் கடவுள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு, அதை மட்டும் செய்யுங்க. வேறு எதையும் தலையில் போட்டுக்காதீங்க. நிறைய பேர் 10 வருஷம் கழித்து, 5 வருஷம் கழித்து, நாளைக்கு, நாளன்னைக்கு நிறைய விஷயங்களை யோசித்து தலையை பிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது மாதிரி செய்ய செய்ய உங்கள் பிரெயின், உங்கள் மனசு எல்லாமே டிஸ்டர்ப் ஆகுது. அதனால் என்ன ஆகுது,
அன்றைக்கி நடக்க வேண்டிய விஷயம் நடக்காமல் போகுது. இது வந்து தொடர்ந்து அக்யூமுலேட் ஆகிட்டு உங்களுக்கு பெரிய குழப்பங்கள்லாம் உங்களுக்கு வெயிட் பண்ணுது. அதனால் இந்த விஷயங்கள்லாம் தெரிந்து புரிந்து விநாயகர் கொடுக்குற ஞானத்தை எடுத்துக்கொண்டு முன்னாடி போனீங்கன்னா நீங்கள் உண்மையாகவே வெற்றி அடைவீர்கள். இதை கேட்கணும், இதை செய்யணும். இதெல்லாம் செய்ய மாட்டேன், வெறும் சாமி மாத்திரம் கும்பிடுவேன் அப்படின்னா ஒன்றும் நடக்காது. கடவுளே சொல்கிறாரு, நீங்கள் செயல்படாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் செயல்பட்டால் தான் நான் எதுவும் செய்ய முடியுன்றார். அதனால் நீங்கள் அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுட்டு இன்றைக்கி ஒரு நாளைக்கு அப்படி சொல்லுங்கள், இன்றைக்கி இந்த நாளைக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை மட்டும் செய்கிறேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே எதையுமே எடுத்துக்காதீங்க, உங்கள் உள்ளத்தில் எடுத்துக்காதீங்க. நாளை பற்றியும் எடுத்துக்காதீங்க. நேற்று என்னெல்லாம் ஆச்சோ அதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இன்றைக்கி என்ன செய்யணுமோ அதை பர்டிகுலராக கேட்டுட்டு பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். இன்றைக்குள்ள காரியம் பர்ஃபெக்டாக பண்ணுங்கள், அவ்வளோதான். இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இதை மட்டும் இன்றைக்கி உள்ள காரியம் எல்லா நாளும் அன்றைக்குள்ள காரியம் பர்ஃபெக்டாக செய்து முடியுங்க. கரெக்டாக அடுத்த நாள் என்ன செய்யணும்னு கடவுள் அழகாக தீர்மானிப்பார். அது சொன்னால் நம்ப மாட்டேன்றீங்க, அதான் பிரச்சனை. கடவுள் இதில் இன்க்ளூட் பண்ணாலே நம்ப மாட்டேன்றீங்க. கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றது மட்டும்தான் விரும்புகிறீங்க. உள்ளே எடுத்துட்டு செயல்படணும் அப்படின்னு சொன்னால் உடனே அதுக்கு விருப்பம் இல்லை உங்களுக்கு. அந்த விருப்பத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கை மாறுங்க. தெளிவாக சொல்கிறோம். நிச்சயமாக எக்ஸ்பீரியன்ஸோடு சொல்கிறோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸோடு நல்ல அனுபவத்தோடு சொல்கிறோம். நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு வெற்றி வருமே தவிர வேறு எந்த விதத்துலேயும் நீங்கள் உங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியாது. நீங்களே எவ்வளோ பிரயத்தனம் பண்ணாலும் நடக்காது. அவர் சொல்கிறத கேட்டுட்டு செய்யுங்க. ஸோ இன்றைக்கி ரொம்ப தெளிவாக விநாயகர் சொல்கிற ஒரே விஷயம் எங்ககிட்ட சொன்னது, நாங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது, இன்றைக்கி ஒரு நாள் விஷயம் மட்டும் நீ பண்ணு. நாளைக்கு இருக்கிறது யோசிக்காத, நேற்று இருக்கிறதையும் யோசிக்காத. ஆனால் இன்றைக்கி விஷயத்த பர்ஃபெக்டாக பண்ணு. எது உன் மனதில் தோன்றுகிறதோ, இன்றைக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை கரெக்டாக பண்ணுன்னு சொல்கிறார். ஆனால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கும், நிறைய எதிர்கால பிரச்சனைகள் இருக்கும், நிறைய வீட்டில் பிரச்சனைகள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் நேற்று செஞ்ச தவறுகளால் வந்திருக்கும், முன்பு செஞ்ச தவறுகளால் வந்திருக்கும், அப்படி பலதும் இருக்கும். அதை பற்றி எல்லாம் தலையை போட்டு உடைக்காமல் இன்றைக்கி மட்டும் செய்ய வேண்டிய செயல்களை தைரியமாக செய்யுங்கள். ஏன்னா கடவுள் கையில் உலகம் இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. அவர்கிட்ட நீங்கள் காலையில் விநாயகர்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்புறமா கவலைப்பட தேவையில்லை. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதால் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனையே. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எந்த காலத்தையும் பிரச்சனை தான் சொல்லிகிட்டே இருப்பீங்க, எல்லா நாளும் சொல்லிகிட்டு இருப்பீங்க. வந்து 1 மணி நேரம் கவுன்சிலிங் பண்ணி கேட்டு பேசி புரிஞ்சு திருப்பி காலையில் ஒரு 10 நிமிஷம் இதை கேட்டுட்டு அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அது பிரகாரமாக நீங்கள் நடந்தீங்கன்னா, இது சொல்கிற பிரகாரம் நீங்கள் நடந்துட்டிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் 6 மாதத்தில் ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்ப்பீங்க. பட் இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செய்யாமல் இருந்தீங்கன்னா நடக்காது. எப்போ செய்ய தொடங்குறீங்களோ அப்போதுலேருந்து தான் 6 மாதம் கால்குலேட் ஆகும். நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணதுலேருந்து கிடையாது. நீங்கள் எப்போ கரெக்டாக நாங்கள் சொல்கிறது செய்ய தொடங்குறீங்களோ அது கரெக்டாக 6 மாதம் செஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்ப்பீங்க. அதில் இன்றைக்கி முக்கியமாக சொல்கிற இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி இருக்கிற விஷயத்த மட்டும் செய்யுங்க. நாளைக்கு யோசிக்காதீங்க, ஃப்யூச்சரை பற்றி யோசிக்காதீங்க, எதுவுமே இன்றைக்கி யோசிக்காதீங்க. இன்றைக்கான விஷயங்கள் மட்டும் செய்யுங்க. இந்த மாதிரி தினமும் நீங்கள் இன்றைக்கான விஷயம் மட்டும் செஞ்சீங்கன்னா பெரிய வெற்றியை நீங்கள் பார்ப்பீங்க. அதில் நிச்சயமாக கடவுள் துணை புரிவார், விநாயகர் துணை புரிவார். நிச்சயமாக தேவ தூதர்கள் வந்து உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுங்க, புரிஞ்சுங்க, தெளிவாக இருங்க. நிச்சயமாக வாரத்தில் ஒரு நாள் வந்து பேசிட்டு போங்க. அந்த டைமையும் டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் எல்லா நாளும் இந்த 10 நிமிஷம் மெசேஜை கேளுங்க. எல்லோரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.